நம்ம காலங்கத்தால ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா, நமக்கு முன்னாடி 4 பேர் அங்க இருந்து அழகா பூக்கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்கங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு ஏதோ கிளையண்ட் வராங்க. அவங்கள மயக்கிறதுக்காக தான் இது அப்டின்ட்டு. யாராவது அப்படி வந்தா தான் இந்த மாரி ஸ்பெஷலா இது குத்து விளக்கு அதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அத அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, ஃப்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் வேல பார்த்துட்டு, லஞ்சுக்கு அங்க கேஃப்டேரியால பன்னீர் கேல்னு ஒரு ரெசிபி கிடைக்குங்க. சூப்பரா இருக்கு. நாங்க வந்து சும்மா ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டா இருக்கே பேருன்னு தான் வாங்குனோம். ஆனா வேற லெவல் டேஸ்ட்டா இருந்தது. அது அந்த ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, இன்னொரு ஃப்ரெண்ட் லேட்டா வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்றதுனால அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கொடுமைன்னா, எனக்கு குவிக் ரைட் வந்து புக்கே ஆகலங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிடைச்சத புடிச்சு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா நான் வந்து ஸ்ட்ரெய்ட்னர் வாங்கியிருக்கேன். அத ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்டின்ட்டு சித்தியோட ஹேர தான் புடிச்சு வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்காவது நல்லா பண்ணியிருக்கேனான்றத சொல்லுங்க. ரீசென்ட் டைம்ல நான் கீதம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன்னு போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அங்க சாப்பிட்ட ரெசிபி வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னனால, எல்லாரும் எங்க வீட்ல ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டு பக்கத்துலயும் இருக்குன்ட்டு. டொமேட்டோ சார்பே, அதுக்கப்புறமா பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்க வாங்குன அம்ரித்சரி நானும், ஜால் ஃப்ரிஸியும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சூப்பரா இருந்துச்சு.